5/1/2019 விளம்பி வருடம் மார்கழி மாதம் 21வது நாள் ஸ்திரவாரம் என்று அழைக்கப்படக்கூடிய சனிக்கிழமை. இன்றைய தினம் அமாவாசை தினம். பொதுவாகவே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், அமாவாசைக்கு ஒரு ஏறுமுகம் உண்டு, புரியுறதா? ஏன்னா வளர்பிறை ஆரம்பிக்கிறது இல்லையா? தமிழகத்தில் இன்றைய தினம் எல்லாருமே நல்லதை தொடங்குவாங்க. இந்த பக்கம் ஆந்திரா தெலுங்கானா பக்கம்லாம் வந்துக்கிட்டே அவங்களாம் அமாவாசை விரும்ப மாட்டாங்க. ஸோ இன்றைய ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். கண்டிப்பாக மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு ஒரு குதூகலமான தினமாகவே தெரிகிறது. ஏனென்றால் அவர்கள் எதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ, எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார்களோ அது கண்டிப்பாக அவர்களுக்கு இன்று வந்து சேரப்போகிறது. ஆகவே அவர்கள் முகத்தில் மகிழ்ச்சியை நாம் பார்க்கலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று லாபம் தரும் தினமாக தெரிகிறது. லாபத்தை பன்முகத்திலும் பார்க்கலாம். நம்ம நினைப்போம் லாபம் உடனே கடை நடத்தணும், கடையில் லாபம் வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி அல்ல. லாபம் என்பது இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருப்போம். அந்த கம்பெனியில் பார்த்திங்கன்னா இவங்க ஒரு முக்கிய பொறுப்பில் இருப்பாங்க. இவங்களுடைய திறமையை அங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த திறமைக்கு ஊக்கப்பரிசாக பார்த்திங்கன்னா அவங்க ப்ராடக்ட்ஸும் நல்லா விற்றுட்ருக்கும். அதன் மூலயமா லாபம் வரும். அந்த லாபத்தில் இவங்களுக்கு ஒரு பங்கு கிடைக்கும். அந்த மாதிரியான வாய்ப்பு காத்து கொண்டிருக்கிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று கவனக்குறைவான நாள். ஏதோ ஒன்று பார்த்துட்டு, ஒன்றும் இல்லை சார், வண்டி எடுப்பாங்க சார். வண்டி இருக்கிறப்ப ஸ்லோப்பில் இருக்கிறப்ப என்ன பண்ணணும்? ஸ்லோப்பை பார்த்துட்டு இறங்கணும். பக்கத்து வீட்டுக்காரன் பேசிகிட்டு இருப்பான், அந்த பக்கம் பார்த்துட்டு இந்த பக்கம் ஸ்லோப்பில் இறங்கி பக்கத்தில் இருக்கிற சாக்கடையில் போய் விடுவாங்க. ஆகவே அன்பர்களே, இப்படி சொல்லுகிறோம் என்று தப்பாக நினைக்காதீர்கள். சாக்கடையாக இருக்கலாம், ஒரு கல்லாக இருக்கலாம், இல்லை சேராக இருக்கலாம், ஒரு சகதியாக இருக்கலாம். தடுமாறாமல் சென்று வாருங்கள். கடகராசிக்காரர்களுக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா இவங்க வாயை திறந்து யாருக்கும் உதவி வேணுமான்னு கேட்டுற மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப நல்லவங்க. ஆனாலும் இன்றைக்கு என்னவோ தெரியாது சார், பக்கத்து வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்ருக்கும் சார். ஏதோ அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்ப நல்லவராக இருப்பாங்க. இது இவங்களுக்கும் தெரியும். யார்கிட்டையோ ஏதோ பிரச்சனை பண்ணி அவங்களுக்கு இருக்கிறப்ப இவங்க ஓடி போய் என்ன பிரச்சனை அப்படிங்கிறப்ப அந்த பிரச்சனை தெரியும், இவங்க தீர்த்து வச்சுட்டு வருவாங்க சார். அது மாதிரி உதவி செய்யும் நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு ஆர்வம் பொதுவாகவே மிகுதி. இவங்க எதுலேயுமே அவ்வளோ ஈஸியாக இறங்கிட மாட்டாங்க. இறங்கினா ஜெயிக்காமல் வரமாட்டாங்க. இன்று அவர்களுக்கு வெற்றி முகமான ஒரு தினமாகவே காணப்படுகிறது. கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஒரு பணவரவு காத்து கொண்டிருக்கிறது. பணவரவு என்று சொன்னால் எங்கேருந்து வரும் அப்படின்னு உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். பணவரவுக்கு பல வழிகள் இருக்கின்றன. நீங்கள் ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாக உங்கள் உறவுக்கார யாருக்கோ ஒரு பணத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, தரேன்னு சொல்லலை, சொல்லிட்டு இருந்தாங்களே, கொடுக்கல. அவங்க இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களோட அந்தஸ்து உயர்ந்திருக்கும். வீடு தேடி அந்த பணத்தை கொடுத்து விட்டு போவார்கள். அதுதான் அந்த வரவுங்கிறது. சரி, துளாராசிக்காரர்களுக்கு எப்படி இருப்பாங்க சார்னால், உள்ளுவதெல்லாம் உயர்வு அப்படிம்பாங்கள்ல. நம்ம ஆள் பார்த்திங்கன்னா சார் ரொம்ப ஷார்ப்பு சார். எங்கேயாலும் போய் எதையாவது பண்ணி ஜெயிச்சுட்டு வந்துடுவாங்க சார். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு காத்து கொண்டிருக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செலவு சார். இந்த செலவுக்கு என்ன வழினே தெரியாது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இன்று போக்குவரத்து விதிகள்லாம் ரொம்ப கடுமையாக கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எங்கேயாவது சிக்னல் தாண்டி போனீங்கன்னு வச்சுங்களேன், போலீஸ்காரன் கையை நீட்ட மாட்டான். கேமரா கபக்குன்னு படத்தை பிடிச்சி உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம். 3000 ஃபைனை கட்டமா, 5000 கட்டமா. நீங்கள் கட்டாமல் டிமிக்கி கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், மறுபடியும் எங்கேயாவது சிக்னல் மாட்டுறப்ப உங்கள் முன்னாடி இன்னொரு பட்டனை தட்டுவான். நீங்கள் எத்தனை கட்டணும்னு வந்துடும். உங்கள் வண்டி செலவுக்கு மேலே இருக்கும் அது பார்த்திங்கன்னா. ஆகவே நண்பர்களே, கொஞ்சம் செலவை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு நீங்கள் நிதானமாக இருங்கள். தனுர் ராசிக்காரர்களுக்கு இன்று கண்டிப்பாக அவர்களுக்கு எல்லாமே வெற்றி திருமுகமாகவே தெரிகிறது. அவர்களுக்கு விவேகமான ஒரு சொல்லாற்றல் இருப்பதால் சொல்லாற்றலால் இன்று பேசியே ஜெயிப்பார்கள். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இன்று அவங்களுக்கு ஒரு பெருமை தரும் தினமாக தெரிகிறது. ஏனென்றால் அவர்கள் பிறரால் பாராட்டப்படுவார்கள். கண்டிப்பாக வஞ்சிக்கப்பட மாட்டார்கள், பாராட்டப்படுவார்கள். அனைத்து தரப்பிலிருந்தும் இவருக்கு உதவி என்று சொன்னால் தப்பு, ஒரு உற்சாகமான ஆதரவுகள் கிடைக்கும். சரி, கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், களிப்பு என்றால் சந்தோஷம். என்று சந்தோஷமான தினம் சார். இனி பூரா சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க. எங்கே போனாலும் யார் எந்த ஹெல்ப் கேட்டாலும் பண்ணிடுவாங்க சார். மீனராசிக்காரர்களுக்கு இன்பம் தரும் நாள். இன்பம் எப்படி சார் வரப்போகும் அப்படின்னால், இவங்களுக்கு என்ன தெரியுமா, ஒரு விஷயத்தை நடத்திட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட அது முடியாது அப்படின்னு இவங்க கை கழுவி என்ன சொல்கிறது, துண்டில் கை துடைச்சிக்கிற நேரத்துக்கு அந்த விஷயம் முடிஞ்சு போயிருக்கும். ஒரே குஷியாகிடுவாங்க சார். சார் நிஜமாகவே நாங்கள் இது வரும்னு நினைக்கல சார், ஆனால் சமயத்துக்கு வந்தது சார், ரொம்ப நன்றி சார் அப்படிம்பாங்க.
நன்றி யாருக்கு சொல்ல வேண்டும்? இந்த 2019 கதாநாயகனுக்கு சொல்ல வேண்டும். கதாநாயகன் யார்? சுவாதி நட்சத்திரக்காரர்கள். சுவாதி நட்சத்திரம் துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு சொல்லுங்கள். அப்பேற்பட்ட ஒரு நல்லது. இன்றைய ராகு காலம் காலை 9 முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை, குளிகை அதிகாலை 6 முதல் 7:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டமம் யாருக்கு இருக்கிறது அப்படின்னு பார்த்தால், சந்திரனின் நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரக்கும் செவ்வாயின் நட்சத்திரமான மிருகசீர நட்சத்திரத்துக்கும் இருக்கிறது. ஆகவே இந்த 2 நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் இருபாலாரும் அவர்கள் தங்கள் பணிகளை சரிவர செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சில பேருக்கு இந்த இது இருக்கும், இன்றைக்கி பண்ணுற வேலையை நாளைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ணுற வேலையை நாளைக்கு பண்ணலான்னு போஸ்ட்போன் பண்ணுவாங்க. அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஒன்று. இரண்டாவது, நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம். மூன்றாவது, குறிப்பிட்ட ஒரு முயற்சிகளை இன்று நிறைவேற்ற வேண்டாம். அது ஒரு பெரிய டிசிஷனாக இருக்கும். அதை பற்றி இன்றைக்கி முடிவு எடுக்காதீங்க, தள்ளி போடுங்க.